ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சொல்லமாங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரங்கமலைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கொண்டரங்கி மலையை முடிச்சுட்டு அப்படியே ரங்கமலைக்கு வந்துட்டோம். கொண்டரங்கி மலையிலேருந்து ரங்கமலை பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் வந்திருந்தது. கூகுள் மேப் போட்டு தான் வந்திருந்தோம். ரொம்ப அலைவுட்டுற மாதிரி இருந்தது. யாருக்குமே ஒரு ஏதோ தெரியாத ஒரு ஹிடன் பிளேஸ் மாதிரி இருக்குது. இங்கே இப்போ தான் அடிவாரத்தில் இருக்கும். இனி மேலே ஏறணும். மேலே எவ்வளோ நேரம் ஆகும், என்ன எப்படி இருக்குது, ஸ்டெப்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். ரங்கமலை வர்றவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே நீங்கள் வந்து வீடியோ புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது அடிவாரம் கோயில். நம்ம மேலே ஏற முடியாதவங்க இங்கேயே சாமி கும்பிட்டு ரிட்டன் போயிடுவாங்க. இந்த இந்த இடத்துல தான் மேலே ஏறணும். இது வந்து கோவில் ட்ரஸ்ட்டோட ஆஃபீஸு. அன்னதானம் போடுற இடம் இருக்குது. அது வந்து எல்லா நாளும் இல்லை, அது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஃபங்க்ஷன் டேஸில் மட்டும் அன்னதானம் போடுவாங்க போல் இருக்கு. நாங்கள் ட்ரெக்கிங் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எவ்வளோ 2 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. இங்கே மலை ஏறுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஏதாவது ஒருத்தர் பேர், ஊர், ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா கூட கால் பண்ணி விசாரிக்கிறாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிப்பாங்களாமா. அதனால் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு தான் மேலே ஏறுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற பூசாரியை வாங்கி வச்சுக்கிறாரு. இங்கே பக்கத்தில் எங்கேயுமே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் ஏதாவது வேணும் வாங்கணுன்னா, ஏதாவது வேணும் ஸ்நாக்ஸ் இல்லை சாப்பாடு எதாவது வேணும்னா நீங்கள் வெளியவே வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே சரௌண்டிங்கில் ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங் எங்கேயுமே கிடையாது. இங்கே சாமி கும்பிட்டு மேலே ஏற ஆரம்பிக்கலாம். மணி பார்த்திங்கன்னா 12:40 ஆகிடுச்சிங்க. மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முதல் படிக்கட்டு. மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். பார்க்கலாம், 12:40 ஆச்சு. எப்போ மேலே ஏறுவோன்னு தெரியல. கொஞ்சம் இப்போ தான் கொண்டாரங்கி மலை இறங்கிட்டு வந்தோம். மறுபடியும் இன்னொரு மலை ஏறணும். ரொம்ப டயர்டாக இருக்குது. பார்க்கலாம் ஏற முடியுதா, எவ்வளோ நேரத்தில் ஏறணும்னு பார்க்கலாம். இதுவும் ஒரு மாதிரி படிக்கட்டு மாதிரி கல் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. பார்க்கலாம். இட்ஸ் ஆஃப்டர்நூன் டைமு. அதனால் கல்லெல்லாம் பயங்கர சூடாக இருக்குது. காலை வைக்க முடியல. பெருங்காலில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் நிறைய பேர் செருப்பு ஷூ போட்டு ஏறுறாங்க. அது எவ்வளோ நல்லா இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் பெருங்காலில் ஏற பார்க்கணும். என் லைஃப்பில் இந்த மாதிரி பேக் டு பேக் ஒரே நாளில் 2 மலை ஏறினதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆமாம், வெள்ளியங்கிரி மலையே இறங்கியாச்சு. இது என்னது, அதில் ஒரு கால்வாசி இருக்குமா? அது ஏறிட்டுருக்குங்க. மேலே பசங்க பாட்டை போட்டு ஏறிட்டு வந்துட்டுருக்காங்க. சாப்பாடு எதுவுமே இல்லை, வெறும் தண்ணி மட்டும் எடுத்து போயிட்டுருக்கோம். ஸ்நாக்ஸும் எதுவுமே இல்லை. மலை ஏறி வெறும் 5 நிமிஷம் தான் இருக்கும். அதுங்களையும் மூச்சு வாங்கிடுச்சு, முடியல, உட்காந்தாச்சு. 5 நிமிஷம் தான் ஆச்சு. ரொம்ப முடியல. மதியம் வேறு சாப்பிட வேறு இல்லையா. காலையில் வேறு கொண்டாரங்கி மலை வேறு ஏறி இறங்கி வந்திருக்கோம். அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. சோதிக்கிறாங்க நம்மளை. நம்ம ஆளுங்க வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸாக இருந்தது. அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சமதளம் மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி அவ்வளோ கூட்டமே இல்லைங்க, யாருமே இல்லை. ஒரு 2 பேர் தான் மேலே ஏறியிருந்தாங்க. அவங்களும் வர வழியில் இறங்கிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் மேலே ஏறிட்டுருக்கோம். மேலே எப்படி இருக்குன்னு தெரியல. பூசாரி இருப்பாரா இல்லை என்னன்னு தெரியல.
பார்க்கலாம் மேலே எப்படி இருக்குன்னு. இப்போ தான் சொன்னேன் சமாதானம்னு, அதுங்களையும் படி வந்துருச்சு. ரொம்ப ரிஸ்க்குங்க. இங்கே பாருங்க, கைப்பிடி கூட இல்லை சைடில், விழுந்து அவ்வளோதான். ஒரு கால்வாசி வந்துட்டோம். கீழே இறங்கின ஒரு 2 பேர்கிட்ட கேட்டோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 பூசாரிங்க இருக்கிறாங்களாம், அவங்க தான் இருப்பாங்களாம். மேலே தண்ணி இருக்கான், ஏதோ சாப்பாடும் போடுறாங்கன்னு சொன்னாங்க. தெரியல சாப்பாடு இருக்கா என்னன்னு. அது இல்லாமல் மேலேயும் தங்கிக்கலாமாம்மா. பார்ப்போம், இன்றைக்கி முடிஞ்சால் இறங்குவோம், இல்லைன்னா மேலேயே தங்கிக்க வேண்டியதான். மலை மேலே வந்து ஆடு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ மல்லேஸ்வரர் ஆட்டோ கன்சல்டிங் ரியல் எஸ்டேட். ஆமாம், கடவுளே வந்தாச்சுங்க. முக்காசி வந்துட்டோம். வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. கொண்டரங்கி மலையோட வேறு லெவலில் இருக்குது. ஏறிட்டுருக்கோம். கடவுளே எங்களை எப்படியாவது மேலே கரைக்கு சேர்த்துரு. சுபா நடக்கிறத விட உட்காந்து தாங்க நேரம் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து பழைய படிக்கட்டு போல் இருக்குது. அங்கே இருக்க ஓரமாக இது இப்போ இருக்கிற படிக்கட்டு. மேலே பாருங்கள் தெரியுது போகிறது. ஒரு செங்குத்தான ஒரு கல் நின்றுட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். முடியல, ரொம்ப முடியல. மேலே கோயிலுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சன்னதி இருக்குது. இங்கே சோலோ குரூப்ஸ் காசிபாளையம் அவங்க பயம் பண்ணியிருக்காங்க. நந்தி இங்கே சின்ன ரூம் மாதிரி இருக்குது. மேலே ஹில்ஸுக்கும் போகலாம், ஆனால் இப்போ ரொம்ப டயர்டு, அதனால் நாங்கள் மேலே போகலை. இங்கே மட்டும் சாமி மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இங்கேயே ஐயருங்களாம் இங்கேயே தங்கிக்கிறாங்களாம்மா. இங்கேயே தங்கிட்டு சாமி பூஜை பண்ணிவிட்டு வர்றவங்களுக்கும் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இருக்குன்னு கொஞ்சம் இருக்குது. இன்னும் கொடுத்தாங்க, சாப்பிட்ருக்கோம். இங்கே மேலே இது கிடச்சதே பெருசு. சாமி தரிசனம் முடிச்சுட்டு பூசாரி என்ன சொன்னார்னா, குடம் கொடுத்து கீழே சொனம் இருக்கும், அங்கே போய் தண்ணி பிடிச்சிட்டு வாங்க கோவிலுக்கு, இங்கே கொண்டு வர்ற தண்ணியில் தான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும், அப்புறம் பொங்கல் செய்கிறது சாப்பாடு செய்கிறதுல அந்த தண்ணி தான் அந்த தண்ணி வச்சு தான் செய்யணும் அப்படின்னு சொன்னார். அதனால் இப்போ நாங்கள் வந்து சாமி தரிசனம் முடிச்சு தண்ணி பிடிக்க போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கீழே இருக்குது. கீழே வந்து அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து கீழே இறங்கணும். லெஃப்ட் சைடில் கீழே இறங்கினோம்னா ஒரு சொனம் இருக்காம்மா, அந்த சொனையில் போய் தண்ணி பிடிச்சிக்க வேண்டியதான். ஆளுக்கு ஒரு பாருங்க இந்த மாதிரி சில்வர் குடம் கொடுத்துட்டாங்க. தண்ணி பிடிக்க போயிட்டுருக்கோம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுதான் இந்த சொனை. இங்கேருந்து தான் மேலே சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கெலாம் தண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஒரு கிணத்துல வாளி மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது இங்கே போர் பைப் இருக்குது. தண்ணி அதிகமாக வந்தால் போர் மூலமாக நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். சொனை இருக்குது, தண்ணி குடிக்கிறாங்க. மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தாகமாக இருந்தால் வேணால் குடிச்சிக்கலாம். இது வழியாக தான் இங்கே மேலே போகணும் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு. ஆனால் எங்களால் இப்போ முடியல, அதனால போகல. வர மாதிரி தான் இந்த வழியாக தான் போகணும். இந்த சொனையெல்லாம் தாண்டி மேலே போய்க்கணும்.
கேன்ல எடுத்துங்க. இன்னொருத்தருங்க அவருங்கடா உள்ள இருக்காரா? சமையல் பண்ணுறாராமா. நைட்டு தங்கிக்கிறாங்க. நைட்டு தங்கி சமைக்கிறதா இருந்தாலும் இங்கேயே சமைச்சிக்கலாம். இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு கூட அடுத்த நாள் கீழே இறங்கிக்கலாம். இங்கே பூசாரி எங்களுக்கு நைட் ஸ்டே பண்ண சொன்னார். இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது. நைட் தங்குற மாதிரி இருந்தாலும் இங்கே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். பரவாயில்லைங்க, மேலே தங்குற ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. சாப்பாடும் நம்ம எதாவது அரிசி பருப்பு இந்த மாதிரிலாம் எதாவது கொண்டு வந்தோம்னா இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு இங்கே ஒரு நைட் ஸ்டே பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட் டைம் எதாவது பிளான் இருக்குது வந்து நைட்டு ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி. முடிஞ்சுங்க, சாமி பார்த்தாச்சு, அன்னதானமும் சாப்பிட்டாச்சு. ஏதோ நாங்கள் தான் கடைசி போல் இருக்குது, கடைசி சாப்பாடு இருந்தது சாப்பிட்டோம். இப்போ கீழே இறங்கிட்டுருக்கோம். இது மேலே ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ கீழே இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. மணி 3:35 ஆச்சு. பார்க்கலாம் கீழே இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஆனால் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸுங்க, செம்மையாக இருந்தது. அனிமல்ஸ் தொந்தரவுலாம் இருக்காது இந்த மாதிரி ஹில்ஸில். குரங்குங்க தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. பேக் டு பேக் அப்படியே நல்ல ஒரு பெரிய ஹில்ஸ் ஏறினது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து ஸ்டே பண்ணிட்டு போகணும். நீங்களும் இந்த ரங்கமலைக்கு வரணுன்னா வாங்க, வந்து உங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வந்து ஸ்டே பண்ணிவிட்டு போங்க, அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். வந்தீங்கன்னா அதுக்கு முன்னெச்சரிக்கையாக ஏதாவது பெட்ஷீட்டு, அப்புறம் சாப்பிட்றதுக்கு பொருள், அதே மாதிரி மேலே வந்தீங்கன்னா கோவிலுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. ஏன்னா ஐயர் எங்ககிட்ட கேட்டேன், நாங்கள் எதுவுமே வாங்கிட்டு வரல, சத்தம் போட்டார். எனக்கு கோவிலுக்கு வரீங்க இது கூட வாங்கிட்டு வர மாட்டிங்களான்னு. அதனால் மேலே சாமி பார்க்க வந்தீங்கன்னா ஏதாவது வெத்தலை பாக்கு, பூ, பழம் இந்த மாதிரிலாம். ஒரு வழியாக கீழே இறங்கிட்டோங்க. ஒரு வழியாக இறங்கியாச்சு. ரொம்ப பயங்கரமான பெயின். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. நீங்களும் வாங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.